சொன்னா அழகா கொடுப்பாங்க அப்படின்னு. எவ்வளவு தூரம் கொடுக்க முடியும்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஃபார் ஷியூர். அண்ட் கிருஷ்ண கிருப்பையிலையும் பகவானுடைய கிருப்பையிலையும் சிவபெருமானுடைய ஒரு கிருப்பையிலையும் நிச்சயமா இந்த செய்தி வந்து யங்கர் ஜெனரேஷனுக்கு நன்னா போய் சேரணும் அப்படிங்கறத ஒரு முழு மனதோட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம மேற்கொண்டு தொடரலாம். ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், நேத்திக்கு முந்தா நேத்திக்கு எல்லாம் சொன்ன மாதிரி முக்கியமா குழந்தைகள் யங்கர் ஜெனரேஷன் பீப்புள் ஒரு நோட் புக் கையில அவசியமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நேத்திக்கும் முந்தா நேத்திக்கும் நீங்க நோட்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கண்டிப்பா நோட் புக் வச்சுக்கோங்க, எழுதுங்கோ. கண்டிப்பா உங்களுடைய கையால எழுதுங்க. நேத்திக்கும் முந்தா நேத்திக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நன்றியுடைய ஒரு கிராட்டிடியூடோட தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கே மெயின்லி பேஸ்ட் ஆன் கிராட்டிடியூட் தான். அந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறதுதான் நம்மள வாழ்க்கையில வசந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதுல ஒரு சந்தேகமே கிடையாது. அது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம், பொறுமையா கேட்போம் நம்ம. பட் இப்போ வந்து நம்ம அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனால ஒரு கிராட்டிடியூட் அதுக்கு அந்த நன்றியோட ஆரம்பிக்கலாம். இந்த கடந்த 2 நாட்களா எத்தனை குழந்தைகள் வந்து கேட்டீர்களோ அத்தனை குழந்தைகளும் அப்படி ஒரு போக்கஸோட கேட்டிருக்கார்கள் அப்படிங்கறத துளி கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கும் ஃப்ரைடேவும் சரி சாட்டர்டேவும் சரி செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 குழந்தைகள் கூப்பிட்ட 5 வாலண்டியர்ஸ் அவளே வந்து ஷேர் பண்ணிட்டா. அன்னைக்கு கேட்ட ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை சம்மரி மாதிரி சொன்னான். ஆனா அது சம்மரின்னு சொல்றதை விட ஒரு வரி விடாம அந்த குழந்தைகள் ஒரு இன்சிடென்ட் ஈவெண்ட் கூட விடாம அப்படியே சொன்னதை கேட்டு வாங்கி சொல்றது இருக்கு இல்லையா, அப்படி அதுவும் அந்த குழந்தைகளோட அந்த பாஷையில கேட்கறது அப்படிங்கிறது அது அவ்வளவு அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து வார்த்தையால விளக்கிட முடியாது, நிச்சயமா விளக்க முடியாது. அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. சோ கடந்த 2 நாட்களா அந்த சிவனடியார்களுடைய சரித்திரத்தை கேட்டு அதை மனனம் பண்ணி சிந்தனம் பண்ணி அதை மறுபடியும் எல்லாருக்கும் சொல்லி காமிச்ச ஆனா சொல்லி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத கேட்ட மட்டும் குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் சிவபெருமானுடைய ஒரு கிருபையும் கிருஷ்ண கிருபையும் குருநாதருடைய கிருபையும் அவர்கள் மேல கண்டிப்பா பொழியும் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே இல்லை. அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்கூல் ஒர்க் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இல்ல வாழ்க்கையில அவர்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஒரு நல்ல சக்சஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, பீஸ் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம இன்னைக்கு டாபிக்ல போடும்போதே வெற்றிகரமான அமைதியான வாழ்க்கை. ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது வெற்றி கூட கிடைச்சுடுறது. ஆனா அந்த வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா மன அமைதிங்கிறது இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாருக்குமே நம்மளால ஃபீல் பண்ண முடியறது ஒரு பீஸ் இல்லாம இருக்கா மாதிரி இருக்கே, எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த குழந்தைகளுக்கு பரிபூர்ணமான கிருபை கிடைச்சு வெற்றியும் அடைஞ்சு சகல காரியங்களிலும் வெற்றி, மன அமைதி, மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் போத் எல்லாத்துலயும் சக்சஸ் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம இன்னைக்கு தொடருவோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். பட் கண்டிப்பா கையால உங்களுடைய நோட் புக்ல கண்டிப்பா நிச்சயமா எழுதும். சோ இன்னைக்கு டாபிக் வந்து வெற்றிகரமான அமைதியான வாழ்க்கைக்கு நம் சனாதன தர்மம் காட்டும். ஏன்னா நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படிங்கறதுலாம் இன்னைக்கு காலத்துல நிறைய அவைலபிளா இருக்கு. இப்போ என்னுடைய ஃபேவரட் ஆத்தர் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராபின் சர்மா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இருக்க. அவருடைய எல்லாமே வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு மார்னிங் ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி ஒரு நம்ம நித்தியம் டெய்லி ரொட்டீன் எப்படி செட் பண்ணிக்கணும் ஃபார் சக்சஸ் இப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய கிடைக்கிறது. ஆனா நம்ம தழுவி இருக்கக்கூடிய நம்மளுடைய சனாதன தர்மத்துல வெற்றி அடையறதுக்கும் அமைதியான வாழ்க்கைக்கும் என்ன வழிமுறைகள் காமிக்கப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா. நம்ம சனாதன தர்மத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா. அதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான் இது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ முதல்ல இன்னைக்கு இதை வந்து கண்டிப்பா நிச்சயமா நீங்க உங்களோட நோட் புக்ல எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு வெற்றிகரமான அமைதியான வாழ்க்கை வேணும், சக்சஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் லைஃபுக்கு நம்ம இந்த 6 விஷயங்களை பார்க்க போறோம். இன்னைக்கு ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல மனசு புத்தி அப்படின்னு 2 இருக்கு. அத ரெண்டுத்தையும் எப்படி சிங்க்ரனைஸ் பண்றது, எப்படி ஒருங்கிணைக்கிறது, மனசும் புத்தியும் சேர்ந்து எப்படி பயணம் பண்றது அப்படிங்கறது முதல்ல பார்க்க போறோம்.
அடுத்தது நன்றி உணர்வு அண்ட் வினயம். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம வெற்றி அடையறதுக்கும் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது நேர்மறையான எண்ணங்கள். இது ரொம்ப ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஒரு விஷயத்துல நம்ம சாதனை பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு பாசிட்டிவ் திங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் நித்திய வாழ்க்கையில, நம்ம டெய்லி பிராக்டிஸ்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். மேக்கிங் ரைட் சாய்ஸஸ். எப்பயுமே நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2 பாதை நமக்கு கண்டிப்பா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய குழந்தைகள் கொஞ்சம் யோசிக்கலாம். எப்பயுமே நமக்கு முன்னாடி வந்து 2 சாய்ஸ் இருக்கும். மினிமம் 2 சாய்ஸ் இருக்கும். அதுல எப்படி நம்ம சரியான பாதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன ஒரு ஒரு இது வச்சுக்கலாம், ரூப்ரிக் வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்ல ரூப்ரிக் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். மேக்கிங் ரைட் சாய்ஸஸ். அடுத்தது 6வது வந்து இது எல்லாம் சரி, மனச புத்திய ஒருங்கிணைக்கிறது, நன்றி உணர்ச்சியோட இருக்கிறது, வினயத்தோட இருக்கிறது, நேர்மறை எண்ணங்களோட இருக்கிறது, சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஆனா நம்மள மீறின விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் நிச்சயமா இருக்கு இல்லையா? நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, நம்மள மீறின விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு நம்மளை சுத்தி. அந்த விஷயங்களை எப்படி நம்ம பிரார்த்தனை மூலமா, பகவான் கிட்ட பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளின் மூலம் நம்மளுடைய முயற்சிகளை எப்படி, நம்மளுடைய எஃபர்ட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 6 விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ முதல்ல எடுத்த உடனே வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு எல்லாமே யோசிக்கிறதுதான், நம்மளுடைய பிரெயினை போட்டு கசக்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய செஷன். ஓகேவா? சோ இது வந்து வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா, நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். நிறைய மார்க் வாங்குறது அது இன்டெலிஜென்ஸா? இல்ல ஒரு பெரியவாள் ஆயாச்சு, ஆபீஸ் போயிட்டு இருக்கோம், நல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறது இன்டெலிஜென்ஸா? அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா என்னதுன்னா, ட்ரைனிங் இன் த மைண்ட் அண்ட் கான்சியஸ்லி டைரக்டிங் டுவர்ட்ஸ் அ பர்பஸ். பர்பஸ் அப்படின்னாக்கா குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாமா? குறிக்கோள், எதுவுமே ஒரு குறிக்கோளோட இருக்கணும். வாழ்க்கை அப்படிங்கறதே குறிக்கோளோட இருக்கணும். நான் ஏதோ எழுந்தேன், இன்னைக்கு என்னமோ போறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா, ஒரு பர்பஸ் இல்ல லைஃப்ல அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எதுலையுமே நமக்கு ஒரு உந்துதலே இருக்காது இல்லையா? மோட்டிவேஷனே இருக்காது. சோ அதுதான் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் மனசு கண்ணாபினான்னு ஓடும், அந்த எண்ணங்கள் கண்ணாபினான்னு இருக்கும். ஆனா அந்த மனச புத்தியால நம்ம எப்படி அடக்கி, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்றோம் இல்லையா? என்ன அப்படின்னாக்கா, கண்ணு அது ஒரு சென்ஸ் ஆர்கன். கண்ணு வந்து எதையோ பார்க்கணும் அப்படின்னு கேட்கும். இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டாமே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு கண்ணு கேட்கும். அது இல்லைன்னா காது, அது கண்ணு ஓகே அப்படின்னாக்கா காது என்ன பண்ணும், இன்னைக்கு வந்து நம்ம சினிமா பாட்டு கேட்கலாம், இன்னைக்கு வந்து வேற எதுவும் கேட்க வேண்டாம், இன்னைக்கு நம்ம சினிமா பாட்டு கேட்கலாம் அப்படின்னு கேட்கும், அப்படின்னு சொல்லும் காது. அப்படி இல்ல அப்படின்னா வாக்கு, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரிசைட்டல், போயம் ரிசைட்டல் இருக்கு, அதுக்கெல்லாம் படிக்க வேண்டாம், நம்ம இன்னைக்கு நம்ம வேற ஏதாவது வந்து சும்மா வேற யாராவது பத்தி நம்ம காசிப் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இல்ல ஒரு சினிமாவை பத்தின ஒரு விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, மூக்கு அப்படின்றது ஒரு இந்திரியம், அப்புறம் இது ஸ்கின் அப்படிங்கிறது இன்னொரு இந்திரியம். அதுதான் இந்திரியம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்றோம், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒண்ணும் நம்மள பல விதத்துல 5 விதத்துல இழுக்கும். ஆனா அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை எல்லாத்தையும் மனசால அடக்கி, அந்த மனச புத்தியால அடக்கி ஒரு பர்பஸ் நோக்கி நம்ம போக செய்யறது அப்படிங்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது லௌகீகமா இது வந்து ஒரு சாதாரண லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன் ஃபார் இன்டெலிஜென்ஸ். இதையேதான் நம்மளுடைய கதோபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத். இப்ப நமக்கு தெரியும் வேதங்கள் அப்படிங்கிறது 4 இருக்கு அப்படின்னு தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த வேதங்கள் வந்து முதல் 2 பாகமா பிரிச்சிருக்கா. முதல் பாகம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, 2 பாகத்துல முதல் பாகம் வந்து நம்ம இந்த கர்மாக்கள் பண்ணணும், இந்த யாக யஜ்யங்கள் பண்ணணும், இந்த பூஜைகள் பண்ணணும், அந்த மாதிரி நித்தியமா என்ன கர்மாக்கள் பண்ணணும், அப்படி இந்த கர்மா பண்ணா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு காமிக்கும்.
ரெண்டாவது பார்ட் ஆஃப் வேதாஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, பகவானை எப்படி தெரிஞ்சுக்கிறது, பகவானை எப்படி போய் அடையிறது அப்படிங்கிற ஒரு பாகத்தை காமிக்கும். இந்த கடைசியா இருக்கக்கூடிய பாகங்கள் தான் உபனிஷத் அப்படின்னு சொல்றோம். அந்த உபனிஷத் வந்து என்ன, அந்த அந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்றோம். அந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த வேதாந்தத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கக்கூடியதுதான் இந்த உபனிஷத்துகள் அப்படின்னு சொல்றது. அதுல ஒரு உபனிஷத் அப்படிங்கிறது கதோபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத். அதுல ஒரு மெட்டபர், தமிழ்ல சொல்லணும்னா உருவகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு உருவகம் வருது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இப்ப நம்ம சாரதான்னு இங்க ஒரு பர்சன் உட்காந்துருக்கோம், இல்ல மஞ்சுளா அப்படின்னு ஒரு பர்சன் உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு உடம்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அத வந்து ஒரு தேருக்கு ஒரு உருவகப்படுத்தி காமிக்கிறது. அந்த தேர் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த தேர் எப்படி இருக்குன்னா 5 குதிரைகள் அந்த தேரை புல் பண்றது. அதுல வந்து ஒரு சாரதி அப்படின்னு ஒரு சேரியட்டர் இருக்கார். அதுல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு எங்கேயோ போறார். இப்போ இந்த 5 குதிரைகள் இருக்கு இல்லையா, இப்ப இந்த தேர் ஓட்டியே இல்ல, இந்த சேரியட்டரே இல்ல அப்படின்னாக்கா, இந்த குதிரைகள் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருமா? சேர முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அது வந்து தறிக்கெட்டு ஓடும், எங்க வேணாலும் ஓடும் இல்லையா அந்த குதிரைகள். அப்போ அந்த குதிரைகளுக்கு ஒரு கடிவாளத்தை கட்டி, அந்த கடிவாளத்தை ஒரு ஆள் புடிச்சுக்கணும் இல்லையா, ஒரு ஆள் செலுத்தணும். அப்பதான் இந்த தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறவர் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். ஓகேவா? இது வந்து உருவகம். இத வச்சுட்டு என்ன சொல்றது நமக்கு, என்ன சொல்றது அப்படின்னாக்கா, பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 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 பர்சன் தான் நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம உயிரோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்குள்ள ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, ஒரு சைத்தன்யமான ஒரு வஸ்து நமக்குள்ள இருக்கு. அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம் இல்லையா. இந்த ஆத்மாதான் இந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆள். இந்த 5 ஹார்சஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 குதிரைகள் தான் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ரெயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெயின்ஸ், அந்த கடிவாளம் அப்படின்னு சொல்றதுதான் மனசு. இப்போ குதிரைக்கு கடிவாளம் போட்டாச்சு, ஆனா அந்த கடிவாளத்தை ஒருத்தர் பிடிச்சுண்டு அதை செலுத்தணும் இல்லையா, அவர்தான் சாரதி அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல சாரதின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல சேரியட்டியர் அப்படின்னு சொல்றோம். இதுல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் அதோட மாஸ்டர். அவர்தான் ஒரு இடத்துக்கு போய் சேரணும். இப்போ ஹியூமன் லைஃப் அப்படிங்கிறதே வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படிங்கிற ஆச்சாரியர் நமக்கு விவேக சூடாமணி அப்படிங்கிற ஒரு கிரந்தம் பண்ணிருக்கார். அதுல ரொம்ப அழகா சொல்ற, மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம், மகாபுருஷ சம்ஸ்ரயம், இதெல்லாம் நீ எழுதிக்கணும்னு இல்ல, இதெல்லாம் கேட்டுக்கோங்க காதுல. மனுஷ்யத்துவம் அப்படிங்கிறது ஹியூமனா பிறக்கிறது, ஒரு மனிதனா பிறக்கிறது, அது ரொம்ப துர்லபம். இது வந்து ரொம்ப துர்லபம், மனிதனா பிறக்கிறது. மனித பிறவி அப்படிங்கிறதே ரொம்ப வசந்ததான ஒரு பிறவி இல்லையா. அடுத்தது முமுக்ஷுத்வம் அப்படின்னா, பகவான போய் அடையறதையே நோக்கமா வச்சுட்டு இருக்கிறது தான் முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது. மகாபுருஷ சம்ஸ்ரயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சத்புருஷரை ஒரு அண்டி அவர்கிட்ட சரணாகதி பண்ணி அவர்கிட்ட விஷயங்களை கேட்டு ஞானத்தை கேட்டுக்கிறது அப்படிங்கிறது மகாபுருஷ சம்சயம். இது மூணுமே ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்ற. இப்போ நமக்கு ஒரு அழகான ஒரு மனித பிறவி கிடைச்சுடுது இல்லையா, பகவானுடைய ஒரு கிருபையால மனித பிறவி கிடைச்சிருக்கு. இப்போ இதோட மனித பிறவியோட பர்பஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, பகவானை போய் அடையிறது அப்படிங்கிறது ஒரு பர்பஸா இருக்கணும். ஒரு ஹியூமன் பீயிங்குமே அதுதான் பர்பஸா இருக்கணும். நம்மளோட ஷார்ட் டைம் கோல்ஸ் வேற வேற இருக்கலாம். இப்ப நீ ஸ்டூடெண்டா இருக்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு இந்த வார கடைசியில எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம் வருது, அதுல நல்ல மார்க் வாங்குறது என்னுடைய பர்பஸ் அப்படிங்கிறது உன்னுடைய ஷார்ட் டைம் கோலா இருக்கலாம். ஆனா ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னு எடுத்துட்டோம், மனித பிறவிக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானை போய் அடையிறது அப்படிங்கிறது. சோ இப்போ இந்த பர்பஸ், அந்த கோல், அந்த டெஸ்டினேஷனை போய் அடையணும், இந்த ஆத்மா போய் அடையணும் அப்படின்னாக்கா இந்த புத்தி கையில தான் இருக்கு இல்லையா. புத்தி தான் அந்த சேரியட்டியர், சாரதி அப்படின்னு சொல்றோம். இந்த ஹார்சஸ் தான் இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ். இந்த கடிவாளம் அப்படிங்கிறது தான் மனசு. அந்த 5 குதிரைகளை, 5 இந்திரியங்களை இந்த மனசு அப்படிங்கிற கடிவாளத்தால கட்டி அத புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சாரதி செலுத்தினாதான் இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்டர் அவருடைய இலக்கா இருக்கக்கூடிய பகவானை போய் அடைய முடியும் அப்படிங்கிறத அழகா நமக்கு இந்த கதோபனிஷத் இந்த உருவகத்தின் மூலமா நமக்கு காமிச்சு கொடுக்குறது. அதுல வந்து மைண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா, இப்ப ஒரு காத்து அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுவே வந்து மெதுவா வீசும் போது நம்ம தென்றல் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுவே ரொம்ப காத்து அடிச்சு பேய் மழை அப்படிலாம் பெய்யும் போது என்ன சொல்றோம், புயல் காத்து அப்படின்னு சொல்றோம்.
அதே சுழண்டு சுழண்டு வரும்போது டொர்னேடோ அப்படின்னு சொல்றோம், சுழல் காத்து அப்படின்னு. அதே மாதிரி தண்ணி எடுத்துட்டோம்னா மெதுவா சின்னதா ஓடிட்டு இருக்கும் போது ஓடை அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னாக்கா நதி அப்படின்னு சொல்றோம். இதுவே கடல் அப்படின்னாக்கா பெருசா இருக்கிறச்சே கடல்னு சொல்றோம். இந்த மாதிரிதான் இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கன் இருக்கு, இதுக்கு இந்த இந்த ஒரு விஷயம் வஸ்து இருக்கு இல்லையா, அதுவே 4 விஷயங்களை பண்றது, 4 ஃபங்க்ஷன்ஸ பண்றது. அதுல மனஸ் அப்படின்னு சொல்லும் போது எண்ணங்கள் நமக்கு எழறது இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன, இன்னைக்கு காத்தால எழுந்த உடனே நமக்கு இந்த இந்த சப்ஜெக்ட நம்ம இந்த இந்த ஹோம்ஒர்க்கை நம்ம இன்னைக்கு பண்ணி முடிக்கணும். அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி முடிச்ச உடனே நமக்கு டிவியில ஒரு நல்ல ப்ரோக்ராம் வரும், அந்த ப்ரோக்ராம பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும். இந்த மாதிரி நமக்கு தாட்ஸ் எழுந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா, அப்ப அத மைண்ட் அப்படின்னு சொல்றோம். எண்ணங்கள் எழும்போது அத மனசுன்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ நம்ம எண்ணங்கள் எழறது, இப்ப இப்ப உனக்கு ஒரு அட் அ டைம்ல எக்கச்சக்கமான எண்ணங்கள் வரும். அதுல இப்ப எனக்கு சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு படிக்கணும், இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ இப்ப படிக்கணுமா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுமா அப்படின்னு ரெண்டுமே இருக்கு உன்னுடைய மனசுல. ஆனா அந்த மனச புத்தியால கண்ட்ரோல் பண்ணி, வேண்டாம் நாளைக்கு சயின்ஸ் டெஸ்ட் இருக்கு, நம்ம சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு முதல்ல படிச்சுட்டும் அதுக்கப்புறம் IPL மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம் இல்லையா, அப்போ அது புத்திங்கிற வேலைய பண்றது. அடுத்தது சித்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதே மனசு முன்னாடி மெமரியில இருந்து ஏதோ ஒரு விஷயத்த, ஓ இவரை நம்ம அன்னைக்கு பாத்திருக்கோமே, இவர் பேர் சேகராச்சே அப்படின்னு நம்ம மனசுல ரீகால் பண்றோம் இல்லையா, அந்த ரீகாலிங் அப்படிங்கறத சித்தம் அப்படிங்கிற, ரீகால் பண்ணும்போது சித்தம்னு சொல்றோம். இதே ஒரு விஷயம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு காரியத்தை சாதிச்சு முடிச்சிட்டோம், என்னால முதற்கொண்டு பண்ணி முடிச்சேனாக்கும், நான் பண்ணினேனாக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அதே மனசு புத்தி சித்தம்னு சொல்லக்கூடிய வஸ்து என்ன ஆறுது அப்படின்னா அகங்காரம் அப்படிங்கிற பெயர் கிடைக்கிறது. ஏன்னா அட்டாச்சிங் அவர் ஈகோ டு எவ்ரிதிங், அதுதான் அகங்காரம்னு சொல்றோம். இப்படி இந்த மனசுக்கு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த மனசு எங்க எண்ணங்கள் எழறதோ அந்த மனசையும், அந்த எண்ணங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய புத்தியையும் நம்ம சின்க்ரனைஸ் பண்ணணும், ஒத்துழைக்க வைக்கணும், ரெண்டுமா சேர்ந்து வேலை பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுதான் முதல்ல பண்ணக்கூடியது. இப்ப நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூல் எக்ஸாம்பிள். இப்ப பெரியவாளா இருக்கக்கூடியவர்கள், ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், உங்களோட நோட் புக்ல நீங்க எழுதலாம், உங்களுடைய ஆபீஸ்லயோ ஒர்க் பிளேஸ்லயோ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சேலஞ்ச நீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா இது பொதுவா எல்லாருக்குமே பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின் டார்கெட் அப்படிங்கிறதுனால வித் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ ஒரு இங்கிலீஷ் அசைன்மெண்ட் இருக்கு, இல்ல ஒரு ஹிஸ்டரி எக்ஸாம் இருக்கு, இல்ல சயின்ஸ் ப்ராஜெக்ட் வர ஃப்ரைடே அன்னைக்கு டியூ இருக்கு. நம்ம மனசு என்ன சொல்லும், நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கா, ஓகேவா, அப்போ நம்ம மனசு முதல்ல என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த அசைன்மெண்டா ப்ராஜெக்டா ஃப்ரைடே தான் டியூ, மண்டே அன்னைக்கு எதுக்கு பண்ணணும், டியூஸ்டேல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு நம்மளுடைய மனசு நிச்சயமா சொல்லும் அந்த இடத்துல. அப்பதான் நம்ம ஓஹோ மனசு இப்படி சொல்றதா, அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். இது உடனே வந்துடாது, உடனே நம்மளால பண்ணிட முடியாது. ஸ்ட்ரெங்தனிங் அவர் புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரணும். இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் பிராக்டிஸ், இட் டேக்ஸ் பேஷன்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் அவர் புத்தி. பட் ஆரம்பிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்படின்னே ஒரு வஸ்து இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பண்ணவே மாட்டோம் இல்லையா. இப்போ மனசுல அந்த புத்தி இப்போ அந்த ஒரு தாட் வருது, சரி ஃப்ரைடே அன்னைக்குதான் அந்த டியூ, நம்ம மண்டே அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் போது, ஓஹோ இது மனசோட வேலை, அப்ப நான் இப்ப புத்தியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல, நான் இப்போ 45 நிமிஷத்துக்கு என்னுடைய வேலைய பண்ண போறேன். மண்டே அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே 45 மினிட்ஸ் நான் இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறேன். அப்புறமா நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வர போறேன், இல்ல ஒரு 20 மினிட்ஸ் நான் பிரேக் எடுத்துட்டு போய் மேட்ச் பார்க்க போறேன், கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறேன், இல்ல சினிமா பார்த்துட்டு வர போறேன், இல்ல ஒரு 2 பாட்டு கேட்க போறேன் அப்படிங்கிற ஒரு பிரேக்க எடுக்கணும். அப்படிங்கறத நம்ம புத்தியை வச்சுட்டு நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்மளோட இன்டெலெக்ட அந்த இடத்துல யூஸ் பண்ணி முதல்ல இதுதான் ப்ரையாரிட்டைசேஷன் அப்படிங்கிறது புத்தி மூலமா தான் வரும். ஏன்னா புத்தி தான் அனலைஸ் பண்ணக்கூடிய சக்தி புத்திக்கு தான் இருக்கு. புத்தியை கொண்டு அனலைஸ் பண்ணி இப்படி நம்மளுடைய மனசு சொல்றது, படிக்க வேண்டாம்னு நம்மளுடைய மனசு சொல்றது, ஆனா நீ பார்க்கவே கூடாது, நான் கிரிக்கெட் மேட்சே பார்க்க கூடாது அப்படின்னு நீ மனசை கட்டுப்படுத்த நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்ப இன்னும் அது இன்னும் அது அப்படியே பொங்கும், கிடையவே கிடையாது நான் இப்ப போயே தீருவேன் அப்படின்னு குதிக்கும் அந்த மனசு.
அதனால நீ டேம் பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னால மைண்ட டேம் பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்து இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் அம்மா ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதே, நீ ஹோம்ஒர்க் பண்ணி முடி, உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒரு 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 இது கொடுக்குறா இல்லையா, ஒரு சின்னதா ஒரு சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ கொடுத்து வேலை வாங்குற மாதிரி நம்மளுடைய மனசையும் நம்ம அப்படிதான் பழக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது மனசு கிட்ட சொல்லணும், நான் இப்போ ஒரு 45 நிமிஷம் என்ன படிக்க விடு, நான் படிச்சுக்கிறேன், இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ கேட்கக்கூடிய பிரேக்க நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து நம்ம வந்து மேட்ச் பாக்குறதோ இல்ல ஒரு டிவில ஏதாவது ஒரு சினிமா பாட்டு பாக்குறதோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம மைண்ட ட்ரெயின் பண்ணி ஆரம்பிக்கிறது. அப்பதான் இந்த மனசும் புத்தியும் முதல்ல சிங்க்ரனைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம், நம்மளுடைய சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிராட்டிடியூட் அண்ட் ஹியூமிலிட்டி அப்படின்னு பார்த்தோம். தமிழ்ல சொல்றோம் அப்படின்னாக்கா நன்றி உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஹியூமிலிட்டினா வினயம் அப்படின்னு சொல்றோம், பணிவு அப்படின்னு சொல்றோம். சாதாரண தமிழ்ல சொல்லணும்னா பணிவு. இதுக்கு நம்ம எங்க எக்ஸாம்பிள், பணிவு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா ஆஞ்சநேயர் எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும் பணிவு எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. போன வாரம் ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தோம், சுந்தர ஆஞ்சநேயர் காட்டும் வழிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, லெசன்ஸ்னு பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா வினயத்தோட இருக்கார், பணிவுடன் இருந்தார் ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்த்தோம். அவருக்கு எவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்திருந்தா, நம்ம எல்லாம் ஏதோ நினைக்கிறோம் நம்ம பாக்குறதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு இல்லையா. ஆஞ்சநேயருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா அந்த இந்திய ஓஷனை தாண்டி குதிக்கணும், போய் சீதா பிராட்டியார பாத்துட்டு வரணும். இப்போ எல்லாருடைய லைஃபும் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஆஞ்சநேயர் இல்லையா. ராமருடைய உயிர், சீதையுடைய உயிர், வானரர்கள் வானர சைன்யத்துடைய உயிர்கள், அதே மாதிரி அங்க அயோத்தியில இருக்கக்கூடிய பரதன் சத்ருகுணன் அந்த அயோத்தியா வம்சத்துல இருக்கக்கூடியவர்களுடைய உயிர் எல்லாமே ஆஞ்சநேயர் கையில இருக்கு. ஏன்னா சீதா பிராட்டியுடைய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறதுதான் எல்லாரையுமே உயிரோட வைக்க போறது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அத ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்பயுமே யோசிச்சு பார்க்கணும். ஒரு கஷ்டம் வருது நமக்கு அப்படின்னா ஆஞ்சநேயரை நம்ம மனசுல நினைச்சுட்டோம் அப்படின்னாக்கா தானாகவே ஒரு உற்சாகம் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து அடிச்சு சொல்ல முடியும், ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். நீயும் அதை யோசிச்சு பார்த்தேன்னா ஒருத்தரும் ஒரு குழந்தையும் அதை மனசுல யோசிச்சு பார்த்தா நிச்சயமா அது ஒர்க் ஆறுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆஞ்சநேயர் மனசுல நினைச்சாலே ஒரு தைரியம் வரும். அவர் அதைத்தான் காமிச்சார் இல்லையா. அப்போ அந்த கடலை தாண்டும் போது என்ன நினைச்சார், இத நான் வந்து இந்த காரியம் பெரிய காரியம், இத வந்து நான் ராமருக்காக பண்ண போறேன் இல்லையா. இந்த காரியத்தை ராமருக்காக பண்றேன், ராமருடைய கிருபையால பண்றேன் இல்லையா, ராமருடைய கிருபையால பண்றேன், போயிட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டு வந்து அந்த காரியத்தை ராமர்கிட்டயே அர்ப்பணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் கிளம்புறார் ஆஞ்சநேயர். அதை நம்ம ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த காரியம் பண்ணினாலும் அதை நம்ம பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய மனசுல வந்துடுத்து அப்படின்னாக்கா கண்டிப்பா தர்மத்தை தாண்டி போக மாட்டோம். அதர்மமான விஷயங்கள் பக்கம் நம்ம போகவே மாட்டோம். நம்மளுடைய சிந்தனை அதர்ம விஷயங்கள் பக்கம் போகவே போகாது கண்டிப்பா. ஏன்னா பகவானுக்காக பண்றோம் அப்படின்னாலே அது தர்மம் அப்படிங்கிறது தானா வந்துடும். சோ முதல்ல பகவானுக்காக நான் இந்த டெஸ்டுக்கு படிக்கிறேன், அதே மாதிரி பகவானுடைய கிருபையால படிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இல்லையே நான் தானே படிக்கிறேன் அப்படின்னு உனக்கு தோணலாம் இல்லையா. யாராவது ஒரு குழந்தைக்கு கூட தோணலாம், இல்லையே என் கண்ணு பாக்குறது, நான் படிக்கிறேன், நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், நான் படிக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கார்கள் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா. நீதான் படிக்கிற, கண்டிப்பா நீதான் படிக்கிற, உன் கண்ணுதான் படிக்கிறது. ஆனா அந்த கண்ணு பாக்குறது இல்ல, அந்த கண்ணை பார்க்க வைக்கிறது யாரு, உள்ள இருக்கக்கூடிய பகவான் இல்லையா. அதே மாதிரி கண்ணு பாக்குறது அப்படின்னாக்கா அந்த கண்ணு டயர்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா அதுக்கு உன்னுடைய உடம்புக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. இப்போ எத்தனையோ குழந்தைகள் பாக்குறோம், எவ்வளவோ பேர்கள் சாப்பிடறதுக்கே ஒண்ணும் இல்லாம இருக்கா. அவர்கிட்ட நீ கொண்டு போய் நோட் புக்க கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அவர்களுக்கும் கண்ணு இருக்கு, அவளால படிக்க முடியுமா. ஏப்பா போங்கப்பா, எனக்கே 2 நாளா சாப்பாடு இல்ல, இந்த புக்கெல்லாம் படிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாளா மாட்டாளா. கண்ணு இருக்கு, ஆனா அவர்களால படிக்க முடியல. ஆனா நம்மளுக்கு தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கு, சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, நமக்கு பேரண்ட்ஸ் இருக்கா நம்மள பாத்துக்கிறதுக்கு, இத்தனை இருக்கே. அப்பனா நான் பண்றேன் அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது. நான் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் இருக்கு பத்தியா, அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஐ ஆம் மேட் அப் ஆஃப் சோ மெனி திங்ஸ் அரவுண்ட் மீ, ரைட். எனக்கு வேண்டியதை எங்க அம்மா பண்ணி கொடுக்குறா, சாப்பாடு எங்க அம்மா போடுறா, எனக்கு தலைக்கு மேல ஒரு கூரை, ஒரு அழகான வீடு, அழகான ரூம், இதெல்லாம் எங்க அப்பா பண்ணி கொடுத்திருக்கா.
டீச்சர் இந்த நோட்ஸ் தானா நானாவே எடுத்துட்டேன் இல்ல, ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போனா டீச்சர் சொல்லி கொடுத்திருக்கா அதனால நோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம யோசிச்சோம்னா கூட நம்ம வந்து வி ஆர் நாட் மேட் அப் ஆஃப் அவர் செல்ஸ். நம்ம வந்து தனி இண்டிவிஜுவல் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது தெரியும். அதுதான் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பாக்குறோம், இப்போ நம்ம பகவானுடைய கிருபை, பகவானுக்காக பண்றேன், பகவானுடைய கிருபையால பண்றேன். ஏன்னா என்னுடைய கண்கள் பாக்குறதுக்கு பகவான் வச்சிருக்கார், அதனால பகவானுடைய கிருபையால படிக்கிறேன். நானு இந்த பாடத்தை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வந்த உடனே அதை பகவான் கிட்டேயே அர்ப்பணம் பண்றேன். இப்படி ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அதுல வந்து ஒரு வினயமும் வந்துடுறது, ஒரு நன்றி உணர்ச்சியும் வந்துடுறது இல்லையா. நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மைண்ட் எப்பயுமே வெல்க்ரோ தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம சட்டையில எல்லாம் கூட பாத்திருப்போம், இல்ல ஷூ லேசஸ் எல்லாம் வந்து இப்ப லேஸ் இல்லாம அப்படி ஒட்டுற மாதிரி வருது இல்லையா. வெல்க்ரோ என்ன பண்ணும், அது மேல எது பட்டாலும் அதை பிடிச்சுக்கும் இல்லையா. சோ நம்மளுடைய மனசு எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸ வெல்க்ரோ மாதிரி பிடிச்சுக்கிறது. ஆனா சரி அங்க தப்பா எழுதிருக்கேன், சாரி. நெகட்டிவ் தாட்ஸ வெல்க்ரோ மாதிரி பிடிச்சுக்கிறது, ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு டெஃப்லான் மாதிரி இருக்கு. டெஃப்லான்னா என்ன, இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல் இருக்குல்ல, அதுதான் டெஃப்லான்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த தோசைக்கல்லுல தோசை வாத்தோம் அப்படின்னா ஒட்டாம வருது பத்தியா. அந்த மாதிரி இந்த மனசுல வந்து இந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் அப்படிங்கிறது போய் ஒட்டிக்காதான். அப்படிதான் இருக்கு நம்மளுடைய மனசு. ஆனா அதை மாத்தணும். சோ எப்படி மாத்தலாம் அப்படின்னாக்கா கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்றி உணர்ச்சி. எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதுக்கு நம்ம நன்றியோட இருக்கிறது அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை நமக்கு மாத்திடும். இப்போ நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். ஆனா அந்த பப்ளிக் பஸ் வரணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வரல. அன்னைக்கு பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுது. ஸ்கூல்ல பெல் அடிச்சிருப்பா, கேட்டை மூடிடுவா. சரியா, அந்த காலத்துல நான் சொல்லியிருக்கேன், நான் ஸ்கூலுக்கு போன டைம்ல சொல்லியிருக்கேன், கரெக்டா போல அப்படின்னாக்கா வாட்ச்மேன் கேட்டை சாத்திடுவார் இல்லையா. அப்புறம் நீ கேட்டுக்கு வெளியில இருக்கணும், பிரேயர் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கேட்டை தரப்பா. சோ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள். அது அப்போ வந்து நம்மளுடைய மனசு என்ன நினைக்கும், அடடா இன்னைக்கு பஸ் வரலையே, கேட்டை மூடிடுவாளே, நம்மள திட்டு வாங்குவோமே, நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்குமே, இப்படியே ஓடும் நம்மளுடைய மனசு. அப்போ அத வந்து ஒரு நிமிஷம் அதை வந்து நம்ம பிடிச்சு நிறுத்தி, சரி இன்னைக்கு கார்த்தால என்ன நடந்தது, நம்மளால உடம்பு ஒண்ணும் இல்லாம நம்ம வந்து சௌக்கியமா நம்மளால எழுந்துக்க முடிஞ்சது, அது ஒரு நல்ல விஷயம். எத்தனையோ பேர்களுக்கு தலைவலி, கால்வலி, ஏதோ ஒரு வலி, என்னமோ ஒரு வலி இருக்கு, கார்த்தால எழுந்துக்கிறச்சேவே ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லாம நல்லபடியா நான் எழுந்திருக்கேன், நல்லா குளிச்சுட்டு சுவாமி எல்லாம் போய் நம்ம பூஜை ரூம்ல எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு கிளம்பி தயாராயிட்டேன், அது ஒரு நல்ல விஷயம். கார்த்தால அம்மா நமக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாலே, அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா. ஆனா அதெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம். அப்போ இந்த புத்திய நம்ம ட்ரெயின் பண்ணணும், நம்ம மனசை நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும். அப்ப நம்ம நினைக்கிறோம், ஆஹா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா கொடுத்தாளே அம்மா, சரி இந்த பஸ் டெய்லி இந்த பஸ் நான் கரெக்டா டைமுக்கு வந்துரும், டிரைவர் நல்லபடியா டயத்துக்கு கொண்டு விட்டுருவாரு நம்மள, பாவம் இன்னைக்கு ஏதோ ரோட்ல டிராபிக் போல இருக்கு அதனாலதான் பஸ் வரல அப்படின்னு நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்க முடியுமா, முடியாதா. அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கார்த்தால இருக்கக்கூடிய கொஞ்சம் டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸ கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். திஸ் கேன் பி அப்ளைடு டு ஆபீஸ் கோயர்ஸ் ஆஸ் வெல் இல்லையா. ஒரு சின்னதா அன்னைக்கு கார்த்தால நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் நிச்சயமா நடந்திருக்கும், ஆனா அதை நம்ம யோசிச்சு பார்க்க மாட்டோம். அந்த டிராபிக்க பிளேம் பண்ணுவோம், வெதரை பிளேம் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதை மாத்தி அந்த எதிர்மறை எண்ணங்களை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கிராட்டிடியூட் அப்படிங்கறத நம்ம வளர்த்துக்கணும். அன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் ஒரு அழகான ஒரு பழக்கம் இது. எவ்ரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி, எவ்ரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நோட் புக் நம்மளுடைய பெட் பக்கத்துல வச்சுக்கலாம். வாட் வென்ட் வெல் டுடே, இன்னைக்கு எது நல்லா நடந்தது. உனக்கு 1000 விஷயங்கள் நல்லாவே நடந்திருக்காம இருக்கலாம். டெஸ்ட் வச்சிருப்பா, டெஸ்ட்ல நீ நன்னா பண்ணிருக்க மாட்ட, இல்ல நீ எழுதின டெஸ்ட்ல ஒழுங்கா மார்க் வந்திருக்காது, இல்ல ஃப்ரெண்டோட ஏதோ சண்டை, என்னமோ ஒரு மனசு குழப்பம் இருக்கலாம். ஆனா நீ தேடி பார்த்தேன்னா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நிச்சயமா இருக்கும். சோ வாட் வென்ட் வெல் டுடே அதை நீ எழுதினா உன்னுடைய நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது எழுதும். ஆனா அது கூடயே சேர்த்து இன்னொரு கொஸ்டினும் நீ எழுதணும், இன்னொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஹூ ஹெல்ப். இப்போ நீ டெஸ்ட் எழுதுறதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்க, ஆனா கார்த்தால டென்ஷன்ல கிளம்பினதுனால பென்சில் பாக்ஸ நீ வீட்லயே விட்டுட்டு போயிட்ட. சோ அங்க போய் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்தாச்சு, நீ எடுத்து எழுதுறதுக்கும் எடுக்கறச்சே பார்த்தா பென்சில் பாக்ஸ் இல்ல. சோ இப்போ உனக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கு.
என்ன பண்றதுன்னு தெரியல. டீச்சர் கிட்ட சொல்றேன், அம்மா டீச்சர் நான் இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் கொண்டு வரலன்னு. அவ சொல்றா, நான் யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி தரேன். பக்கத்துல இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்டே வந்து நானே பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கொடுக்கறது. சோ நீ வாங்கி எழுதி முடிச்சுட்ட. இப்போ நீ உன்னுடைய மைண்ட் என்ன உன்கிட்ட விளையாடும் அப்படின்னா, நீ ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி, சே நான் எவ்வளவு படிச்சுட்டு போனேன், இப்படியா பென்சிலை மறந்துட்டு போவேன், இப்படியா பென்சில் பாக்ஸ மறந்துட்டு போவேன் அப்படின்றதுதான் உன்னுடைய ஒரு 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 என்ன சொல்றது, அதுதான் மேலெழுந்து இருக்கும் உன்னுடைய எண்ணத்துல. அத மாத்தணும் அப்படின்னாக்கா உன்னுடைய நோட் புக்ல வாட் வென்ட் வெல் டுடே, நான் பென்சில் பாக்ஸ் மறந்துட்டேன், எனக்கு அந்த பென்சிலையும் ரப்பரையும் அந்த குழந்தை எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தா. அப்போ நீ உன் ஃப்ரெண்டுக்கும் நன்றி சொல்ற, ஒரு விஷயம் நல்லா நடந்தது அப்படிங்கறதையும் நீ ரெக்கார்ட் பண்ற இல்லையா? இந்த பழக்கத்தை நீ கொண்டு வர என்ன ஆகும் அப்படின்னா, வித் பிராக்டிஸ் நிச்சயமா உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் குறைஞ்சுட்டே போகும். பாசிட்டிவ் தாட்ஸ நீ நிறைய என்கரேஜ் பண்ணுவ. அந்த பாசிட்டிவ் தாட்ஸுக்கு அது யாரு, அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாலும் அவளுக்கு நீ நன்றி செலுத்துவ. சோ உன்னுடைய கிராட்டிடியூடும் வளரும், கண்டிப்பா உன்னுடைய பணிவும் வளரும் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. சோ அதோடயே சேர்த்து இப்போ ஒரு விஷயத்த நம்ம பூர்த்தி பண்ணிருக்கோம். ஒரு சயின்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னாக்கா, அன்னைக்கு ராத்திரி சயின்ஸ் டெஸ்ட்டுக்கு உனக்கு மார்க் வந்துடுது, நல்ல மார்க் வாங்கியிருக்க, நீ 95 வாங்கியிருக்க, நீ எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்க. ஆனா இந்த கிராட்டிடியூட் இல்லாத பர்சன், இப்ப இந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கறத யோசிச்சு பார்க்காத ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, நான் பண்ணேன், I did it, I studied for my test, I got 95% அப்படிங்கிற ஒரு ஈகோ அப்படிங்கிறது இருக்கும். ஆனா நீ யாரு, நீ வந்து டெய்லி கிராட்டிடியூட் எழுதுற, கிராட்டிடியூட் ஜேர்னல்ல லாக் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை. அப்படி இருக்கக்கூடிய நீ உன்னுடைய தாட் ப்ராசஸ் எப்படி மாறும் அப்படின்னாக்கா, எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினா, இன்னைக்கு நான் 95 வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா, என்னுடைய சயின்ஸ் டீச்சர், என்னுடைய அப்பா அம்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பினதுனாலதான் நான் போனேன். முதல்ல அப்பா அம்மா, அடுத்தது கண்ணு காது கொடுத்திருக்கிற பகவான், அதுக்கப்புறமா நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கக்கூடிய சயின்ஸ் டீச்சர், அதை தாண்டி உனக்கு டியூஷன் வச்சிருக்கா அப்படின்னா அந்த டியூஷனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர், இப்படி எல்லாருக்கும் இவாள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அதனாலதான் நான் இந்த சக்சஸ் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீ யோசிக்கும் போது உனக்கு பணிவும் வளரும். பணிவு அப்படிங்கிறது தான் பகவான ஹாப்பி ஆக்கக்கூடிய, பகவான மகிழ செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி, ஒரு வெர்ச்சியூ அப்படின்னாக்கா அது ஹியூமிலிட்டி. அதைதான் நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது நேர்மறை எண்ணங்கள். இப்போ இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதை முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, ஆபீஸ்லயே ஆகட்டும், இல்ல ஸ்கூல்லயே ஆகட்டும், இல்ல சாதாரண வாழ்க்கையிலே ஆகட்டும், எதுலயா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மைண்ட் அகெயின் கம்மிங் பேக் டு த மைண்ட், அது நெகட்டிவ் தாட்ஸை தான் த்ரோ பண்ணும். இந்த ப்ராப்ளமா, இதுதான் இருக்கிறதுலயே மலை போல ப்ராப்ளம், எனக்கு பக்கத்துல இருக்கிறவாளும் பயங்கர ஹாப்பியா இருக்கா, எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு கர்வ் பால நம்மளுடைய மைண்ட் நம்ம மேல த்ரோ பண்ணும் கண்டிப்பா. அப்போ நம்மளுடைய புத்தி, இன்டெலெக்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஒரு 2 minutes நம்ம யோசிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஓகே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முதல்ல நோட் புக்ல எழுதிக்கலாம் இல்லையா? எழுதிட்டு do you have a solution, இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, எஸ் there is a solution. ஓகே, இப்போ இப்படி பண்ணினா நான் இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னா, சொல்யூஷன் இருக்கு அப்படின்னாக்கா எதுக்கு வரி பண்ணணும்? வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒர்க் ஆன் த சொல்யூஷன், அதை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இல்ல சொல்யூஷன் இல்ல, இது வந்து என் கைய மீறி போயிடுது, என்கிட்ட இதுக்கான சொல்யூஷனே இல்ல அப்படின்னா, நான் அதுக்கும் எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்படுறதுனால என்ன ஆக போறது? பிரேயர், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரெங்த் எனக்கு கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பகவான் நம்ம கைய பிடிச்சு எப்படி கூட்டிட்டு போகணுமோ நிச்சயமா கூட்டிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு திருடமான நம்பிக்கையோட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. சோ வரி அப்படிங்கிறது 2 இடத்துலயுமே நம்ம பண்ணவே வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒண்ணு சொல்யூஷன் இருக்கும், இல்ல சொல்யூஷனே இருக்காது. அதுக்கு பிரேயர் வில் ஹெல்ப், கண்டிப்பா அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு இல்லையா? அதுல பார்த்தோம் அப்படின்னா, மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் அதுதான் நம்மளுடைய மனசுல வரும். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்டர் த பாசிட்டிவ்ஸ். முன்னாடி பார்த்தா மாதிரி நம்ம எது நல்லது இருக்கு, எப்ப இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, ஆனா ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கும் நம்ம ஒரு பாசிட்டிவ் எழுத ஆரம்பிச்சோம், ஒரு பாசிட்டிவ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாளடைவுல இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஆனது நிச்சயமா குறையும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஒரு நெகட்டிவ் தாட் வருதா உனக்கு,
ஆஹா, இந்த டெஸ்ட் என்னால எழுதவே முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு தாட் வருது அப்படின்னா, உடனே நீ அந்த இடத்துல அந்த மனசை நிறுத்தி உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி, சரி இந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, நான் அம்மா அப்பா கிட்ட பேசி எப்படியாவது ஒரு டியூஷன் வச்சு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எடுத்துட்டு இதுல நான் என்ன வந்து முன்னேற்றிக்க போறேன். இல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா, அவளுடைய வீட்டுக்கு போய் நான் ஒரு 2 நாளைக்கு அவளோட சேர்ந்து படிச்சு நான் இந்த கான்செப்ட போறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டை நம்ம அந்த இடத்துல விதைச்சிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த நெகட்டிவ் தாட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமுங்கி அது இல்லாமையே போயிடும். அப்படிங்கிறது தான் இந்த நேர்மறையான எண்ணங்கள் எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிள் மகாபாரதத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. கர்ணன், அவரை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கர்ணன் வந்து துரியோதனனுடைய ஒரு ஃப்ரெண்டு. துரியோதனனுக்காக சண்டை போடுறதுக்காக காத்துட்டு இருக்கார் அவர் அந்த குருக்ஷேத்திர போர்ல. அப்போ பீஷ்மாச்சாரியார் சேனாதிபதியா இருக்கிற வரைக்கும், ஹெட் ஆஃப் த ஆர்மியா இருக்கிற வரைக்கும் நான் போர்க்களத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு கர்ணன் சொல்லியிருக்கார். சோ பீஷ்மாச்சாரியார் அம்பெல்லாம் அர்ஜுனனுடைய அம்பு பட்டு அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். இப்போ கர்ணன் என்டர் ஆறார் பேட்டில் ஃபீல்டுல. அவருடைய சாரதி இருக்காரு இல்லையா, அவர் தான் ஷல்யன் அப்படின்னு அவர் பேரு. ஷல்யன் என்ன பண்றார், அந்த கர்ணன் கிட்ட வேற எதுவுமே சொல்லல. அந்த கர்ணனை பார்த்து, நீ என்ன ஒரு பெரிய வீரனா, நீ வந்து அர்ஜுனன் முன்னாடி எல்லாம் உன்னால நிக்க முடியுமா, நீ ஒரு சின்ன பையன், உன்னாலதான் அர்ஜுனனுடைய காண்டீவத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது அப்படின்னு அந்த கர்ணனை வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கார். டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும்போது, கர்ணன் சிறந்த வில்லாளி, அர்ஜுனனோடையே சிறந்த வில்லாளி. when compared to Arjuna, Karna was excellent in archery. ஆனாலும் he died on the battlefield. He got defeated by Arjuna. Why? Because of this demotivation, right? இந்த நெகட்டிவ் திங்கிங், அந்த ஷல்யன் வந்து அந்த நெகட்டிவா பேசிண்டே இருந்ததுனாலதான் தோல்வியை அடைந்தார் கர்ணன் அப்படிங்கிறவர் இல்லையா? ஆனா அதே வந்து பாண்டவர்களுடைய சைட்ல பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனனுடைய தேரோட்டியா இருந்தது யாரு? கண்ணபிரான். அந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பாசிட்டிவ் திங்ஸ சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி அந்த போரை எப்படி சிறப்பா செஞ்சு எப்படி வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு, உன்னால முடியும் அர்ஜுனா, உன்னால முடியும் அப்படிங்கறத சொல்லி 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 அந்த பாசிட்டிவ் திங்கிங்க ஏத்தி அந்த அர்ஜுனனை வெற்றி அடைய வச்சார் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம். சோ நமக்கு தெரியறது பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ் அப்படின்னு. அதுக்கு 2 மேஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. வாட் நீட்ஸ் டு பி டன் நவ், இது நீ எழுதிக்கலாம். வாட் நீட்ஸ் டு பி டன் நவ், வாட் கேன் ஐ டூ நவ், இந்த 2 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணினாலே பாசிட்டிவ் திங்கிங்க, நீ நேர்மறையான எண்ணங்களை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஒரு டெஸ்ட்ல வந்து உனக்கு ரொம்ப குறைச்சலா ஒரு மார்க் வந்துடுது, உனக்கு பிடிக்கல, ஆனா உனக்கே ஒண்ணு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மார்க்கை பார்த்துட்டு. உன்னுடைய மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, அப்பவே நான் படிச்சிருக்கணும், அப்ப நான் படம் பார்த்திருக்க கூடாது, அப்ப நான் IPL மேட்ச் பார்த்திருக்க கூடாது, இதெல்லாம் சொல்லும். ஆனா உன்னால பாஸ்ட்ல நடந்ததை எதையாவது மாத்த முடியுமா? ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் ஹார்டர், ஐ ஷுட் நாட் ஹாவ் வாட்ச்ட் அ மூவி, இது எதையுமே உன்னால மாத்த முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும், மறுபடியும் உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணணும். சரி, நான் மூவி பார்த்தேன், படிக்கல, எனக்கு சயின்ஸ்ல மார்க் வரல. வாட் நீட்ஸ் டு பி டன் நவ், இப்போ எனக்கு என்ன வேணும், அடுத்த டெஸ்ட்ல நான் 80க்கு மேல வாங்கணும். சரி, வாட் கேன் ஐ டூ நவ், இப்போ நான் என்னுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ணிட்டு ஆர்கனைஸ்டா ஸ்டடி ஹார்டர், என்னால கஷ்டப்பட்டு நான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் வாட் கேன் ஐ டூ நவ். இது என் கையில இருக்கு இல்லையா? அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத நம்ம முதல்ல புத்தியில ஏத்திக்கணும். ஆனா கஷ்டப்பட்டு படிக்கிறது, ஆர்கனைஸ்டா இருக்கிறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் பண்றது, இதெல்லாம் நம்மளால ட்ரை பண்ண முடியும். சோ ஒரு ப்ராப்ளம் உனக்கு வருது அப்படின்னா அதுக்கு வாட் நீட்ஸ் டு பி டன் நவ் அப்படிங்கறத நீ எழுது. இதுதான் என்னுடைய ப்ராப்ளம். ஓகே, சயின்ஸ்ல கம்மியா மார்க் வாங்கிட்டேன், அதுக்கு வாட் நீட்ஸ் டு பி டன் நவ், அடுத்த டெஸ்ட்ல எனக்கு 80 வாங்கணும். வாட் கேன் ஐ டூ நவ், அதுக்கு நானும் கஷ்டப்பட்டு படிக்க போறேன், இனிமே நானும் டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிக்க போறேன், போன் எடுத்து டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்க மாட்டேன், இதை படிச்சு முடிச்சுட்டு 45 மினிட்ஸ் நான் வந்து டெய்லியுமே இந்த சயின்ஸுக்காக ஒதுக்க போறேன். அந்த 45 மினிட்ஸ் நான் ஃப்ரெண்ட்ஸோட டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன், வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், அந்த 45 மினிட்ஸ் டெடிகேட்டடா படிக்க போறேன். இது என் கையில இருக்குதானே? அப்போ வாட் கேன் ஐ டூ நவ் அப்படிங்கறத நான் எழுதிக்கலாம். சோ இதுதான் 2 மேஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை நீ வளர்த்துக்கிறதுக்கு. அடுத்தது மேக்கிங் ரைட் சாய்ஸஸ். ஏன்னா நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம், எப்பயுமே நமக்கு 2 வழி, நமக்கு முன்னாடி கண்டிப்பா 2 வழி தெரியும். இப்போ முதல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன், இப்ப வாட் கேன் ஐ டூ நவ், ஸ்டடி ஹார்ட், கெட் ஆர்கனைஸ்ட், ஓவர் கம் டிஸ்ட்ராக்ஷன்.
டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் படிக்க போறேன் அப்படிங்கிறது உன்னுடைய முடிவா இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு இப்ப வந்து எப்பயுமே அப்படிதான் நாங்க எல்லாமும் பண்ணிருக்கோம். ஸ்கூல்ல படிக்கும் போது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும் இல்லையா? ரிப்போர்ட் கார்டு வந்த உடனே சயின்ஸ்ல வந்து 60 மார்க் தான் வந்திருக்கு. ஓகே, சோசியல் ஸ்டடீஸ்ல 70 தான் வந்திருக்கு. இப்ப ஆத்துக்கு வீட்டுக்கு போனாக்கா அம்மா கண்டிப்பா திட்டுவா அப்படின்னு தெரியும், அப்பா கண்டிப்பா திட்டுவாருன்னு தெரியும். சோ நம்ம போகும்போதே என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ல இருந்து போகும்போதே ஒரு டைம் டேபிள் போட்டு போவோம். 4 o'clock நான் வீட்டுக்கு வர போறேன், 4 to 5 ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு 5 o'clock நான் புக் எடுக்க போறேன், 5 to 8 நான் படிக்க போறேன். யாருமே என்ன தடுக்கவே முடியாது, நான் கண்டிப்பா படிக்க போறேன். அப்படி கரண்டே போயிடுது அப்படின்னாலும் கேண்டில் வச்சுன்னு படிக்க போறேன். இதெல்லாம் நம்ம வந்து அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். சரி பண்ணுவோம், ஆனா மறுநாளைக்கு பண்ணுவோம், சரி அடுத்த நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ணுவோமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு முன்னாடி அன்னைக்குன்னு பார்த்து நல்ல சினிமா போட்டிருப்பாங்க கண்டிப்பா. சோ அம்மா 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன், இன்னைக்கு இந்த சினிமா பாத்துக்கிறேன், நாளையில இருந்து படிக்கிறேன் அப்படின்னு. அந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்துடுது அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். அந்த ப்ரோகாஸ்டினேஷன் வராம எப்படி பாத்துக்கணுமோ அதுக்கேத்த சாய்ஸஸ நம்ம பண்ணணும். இப்போ 2 விதமான சாய்ஸ். இப்போ சினிமா பார்க்கணும் இல்ல படிக்கணும், இது ரெண்டும் உன்கிட்ட இருக்கு, இது 2 இருக்கு உன்கிட்ட சாய்ஸ். இப்போ அத நீ எப்படி யோசிக்கணும் அப்படின்னாக்கா அது இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் இல்ல இன்டெலிஜென்டான சாய்ஸா? இன்ஸ்டன்ட் அப்படின்னாக்கா என்ன சொல்றோம் நம்ம? இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியான சொல்யூஷன். சினிமா பாக்குறது ஈஸி, டிவி முன்னாடி உட்காந்து சினிமா பாக்குறோம். அப்ப என்ன கிடைக்கிறது? ஷார்ட் டேர்மா ஒரு பிளஷர், ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது நமக்கு, அதுதான் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். இதே இன்டெலிஜென்ட் சாய்ஸ் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய இலக்க நோக்கி கூட்டிட்டு போறது, நம்ம திங்க் பண்ணி எடுக்கிற முடிவா இருக்கு, லாங் டேர்மா நமக்கு நல்லது கொடுக்கறது. இப்போ இந்த 2 சாய்ஸ் இருக்கு இல்லையா? சினிமா பாக்குறதுன்னு ஒரு சாய்ஸ், படிக்கிறதுன்னு ஒரு சாய்ஸ். அப்போ இந்த சினிமா பாக்குறது என்ன ஈஸியா இருக்கு, இப்போ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா அது லாங் டேர்ம்ல கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. ஏன்னா நீ மறுபடியும் உன்னுடைய 3 hours வேஸ்ட் பண்ணிட்ட இல்லையா? நிச்சயமா கொடுக்காது. இன்டெலிஜென்ட் சாய்ஸ் என்ன? ஓகே, என்னுடைய பர்பஸ் அடுத்த டெஸ்ட்ல 80க்கு மேல வாங்குறது அப்படின்னு யோசிச்சு, இல்ல இதுதான் என்னுடைய லாங் டேர்ம் பெனிஃபிட், இப்போ படிக்கிறது. சரி, இந்த மைண்டுக்கு அப்ப நம்ம சொல்லலாம், இப்ப என்ன படிக்க விடு, நான் ஒரு 1 hour படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா என்ன டிவில வருதோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு கதோபனிஷத்துல ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு. யமதர்மராஜா இருக்கார், நச்சிகேதஸ் அப்படின்னு ஒரு சின்ன பையன். அந்த பையன் என்ன பண்றான், யமலோகத்துக்கு போயிட்டான். யமலோகத்துக்கு போயிட்டு தன்னுடைய உடலோடையே யமலோகத்துக்கு போயிட்டு அங்க யமதர்மராஜா கிட்ட கேக்குறான், வாழ்க்கைனா என்ன, இந்த சுக துக்கங்கள்னா என்ன, ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்கிறோம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் யமதர்மராஜாவை பார்த்து கேக்குறான். யமதர்மராஜா பார்த்தார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாச்சே, இதெல்லாம் இத்தூண்டு இருக்கக்கூடிய இந்த பையன் வந்து கேட்டு நம்ம சொல்லணுமா, இந்த பையனுக்கெல்லாம் இதை எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு யோசிச்சார். சோ யமதர்மராஜா சொன்னார், நீ ரொம்ப சின்ன பையன்பா, இதெல்லாம் ரொம்ப பெரிய கான்செப்ட், நான் உனக்கு நிறைய வரங்கள் கொடுக்குறேன், நீ என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குறேன், இந்த லோகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ என்ன கேட்டாலும், உனக்கு பைசா வேணுமா, இல்ல உனக்கு பெரிய அரண்மனை வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன், நீ என்ன வேணுமோ கேளு. நச்சிகேதஸ் சொன்னானா, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு இததான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டிட்டர்மைண்டா அந்த ஸ்ட்ராங் மைண்டோட இருந்தானோ. அதை யமதர்மராஜா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஞானத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, ரொம்ப அழகான ஸ்டோரி. அந்த கதோபனிஷத் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி உபநிஷத்துல இருக்கு, நம்மளுடைய உபநிஷத்துல. சோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, we should always be determined to achieve our purpose இல்லையா? நம்ம கையில நம்ம என்ன நம்மளுக்கு டாஸ்க் இருக்கோ, நம்ம என்ன கோல் வச்சுட்டு இருக்கோமோ அதை அடையற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். ஆஞ்சநேயருடைய விஷயத்திலையும் பார்த்தோம் இல்லையா? ஆஞ்சநேயர் அந்த கடலை தாண்டி குதிக்கும் போது 3 விக்னங்கள், 3 ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தது. முதல்ல மைனாக்கம்ன்ற பர்வதம், அந்த மலை வந்து என்கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு போ ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரெண்ட்லியா தான் வந்து கேட்டது. ஆனா ஆஞ்சநேயர் சொன்னார், இப்ப நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, நான் எங்கேயுமே நிக்க மாட்டேன், நான் முதல்ல போய் சீதைய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அடுத்தது சுரசா அப்படிங்கிற ஒரு நாக மாதா வந்தா, அவ வந்து நீ என் வாய் உள்ளதான் போயிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொன்னா. அப்போ தன்னை பெருசா வளர்த்துண்டார், அவளும் பெருசா வாயை திறந்தோடனே இவர் உடனே குட்டியாயி அந்த வாய்க்குள்ள போயிட்டு வெளில வந்தார், அப்படி அவளை ஜெயிச்சார் அப்படின்னு பார்த்தோம். அப்படியும் நிக்கல, கிளம்பி போன. 3வதா ஒரு பெரிய ஒரு விக்னம், ஒரு ஆப்ஸ்டக்கிள் வருது. அந்த இடத்துல சிம்ஹிகான்னு ஒரு ராட்சசி வந்து தடுக்கிறா அவரை. அந்த சிம்ஹிகைய வதம் பண்ணி மேற்கொண்டு போனார். சோ ஹி வாஸ் டிட்டர்மைண்ட் இல்லையா? டிட்டர்மைண்ட் டு கோ அண்ட் சி சீதா மாதா.
சீதைய பார்ப்பதுதான் அவருடைய பர்பஸ், அவருடைய கோலா இருந்தது. அத எப்படி டிட்டர்மைண்டா பண்ணார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த யமதர்மராஜா நச்சிகேதஸுடைய ஸ்டோரியையும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது, இல்ல நம்மளுடைய சாய்ஸஸ், நமக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய சாய்ஸஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த 2 ஸ்டோரிய ஞாபகம் வச்சுண்டு நம்மளுடைய சாய்ஸஸ நம்ம பண்ணலாம். அடுத்தது லாஸ்டா பிரேயர்ஸ் இல்லையா, பிரார்த்தனைகள் மூலமா நம்மளுடைய முயற்சிகளை நம்ம எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படின்றது நம்ம முன்னாடியே நிறைய தடவை பார்த்திருக்கோம். எஃபர்ட்ஸ் பிளஸ் கிரேஸ் ஈக்குவல் டு சக்சஸ். இதுதான் ஃபார்முலா இல்லையா. நம்மளுடைய எஃபர்ட்ஸ நம்ம கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். பகவான் இருக்கார், நான் 108 தடவை நான் நாமா சொல்றேன், பகவான் நாமா சொல்றேன், ஆனா நான் புக் எடுத்து படிக்க மாட்டேன், படிக்கவே மாட்டேன். ஆனா நாளைக்கு எனக்கு சயின்ஸ் டெஸ்ட்ல 90 வரணும், நிச்சயமா வராது, நிச்சயமா வராது. நீ 108 இல்ல, நீ 216 1008 பண்ணா கூட கஷ்டம் வராது. ஏன்னா பகவான் எப்ப உனக்கு கிருபை பண்ணுவார் அப்படின்னா, நீ உன்னுடைய கடமையை நீ பண்ணணும். நம்மளுடைய எஃபர்ட்டை நம்ம நிச்சயம் போடணும். அப்ப நம்மளுடைய எஃபர்ட்டை நம்ம முடிஞ்ச மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேல பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா. இப்ப டிராபிக் பார்த்தோம், வெதர் இருக்கு, உன்னுடைய டெஸ்ட திருத்தும் போது உன்னுடைய டீச்சருடைய மூடு, இல்ல பிளைட் ஒரு ஜேர்னி பண்றோம், பிளைட் டிலே ஆகுது, இது எதுவுமே நம்ம கையில கிடையாது. நம்ம பத்திரமா ஒரு டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகுது, இல்ல டீச்சரோட மூடு எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு மேனேஜரோட மூடு எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கையில கிடையவே கிடையாது. இதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். எப்படி நடக்கணுமோ அதை நம்ம பகவான் கையில விட்டுட்டு பிரேயர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நிச்சயமா நம்மளுடைய எஃபர்ட், பகவானுடைய கிருபை, இது ரெண்டும் இருந்துடுத்து அப்படின்னா நிச்சயமா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது துளி கூட சந்தேகமே கிடையாது. சோ இப்ப நம்ம பிரேயர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம ப்ரே பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. நீ இப்ப ப்ரே பண்ற அப்படின்னாக்கா ஸ்பெசிபிக்கா இருக்கணும். ஒரு பிரேயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா இருக்கணும். இப்போ உனக்கு அடுத்தது நாளைக்கு சயின்ஸ் டெஸ்ட், அதுல கண்டிப்பா எனக்கு அதுல நல்ல மார்க் வாங்கணும், 80க்கு மேல வாங்கணும், தட் இஸ் ஸ்பெசிபிக். எனக்கு சயின்ஸ் டெஸ்ட்ல 80க்கு மேல வேணும் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக். அதே மாதிரி உன்னுடைய பிரேயர் பாசிட்டிவ் வேர்டிங்கா இருக்கணும். ஓகேவா. இப்போ மேக்ஸ் டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்க கூடாது. நம்மளோட பிரேயர் எப்படி இருக்கணும்னா, நான் மேக்ஸ்ல நல்லா பண்ணி அதுல நான் நல்ல மார்க் வாங்கணும், 100 out of 100 வாங்கணும் அப்படின்றது. அந்த வேர்டிங் இருக்கு இல்லையா, அந்த வேர்டிங் பாசிட்டிவா இருக்கணும் எப்பயுமே. அதே மாதிரி பிரேயர் அப்படிங்கிறது சின்சியரா இருக்கணும், நம்பிக்கையோட பண்ணணும். பிரேயிங் வித் ஃபெய்த் அண்ட் சின்சியாரிட்டி. அதே மாதிரி கிராட்டிடியூட். பகவானே உன்னுடைய கிருப்பையாலதான் நான் இன்னைக்கு இந்த 8th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்டோ இல்ல 10th 12th ஏதோ ஒரு இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா அது உன்னுடைய கிருப்பையால வந்திருக்கேன். இந்த சப்ஜெக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த குரூப் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது உன்னுடைய கிருப்பையால கிடைச்சிருக்கு. இத்தனை நாளைக்கு நீ என்ன பத்திரமா இவ்வளவு தூரம் கூட்டின்னு வந்துட்ட, இனிமேவும் என்ன ஃபியூச்சர் ஃபார்வர்டா கூட்டிட்டு போறதும் நீதான் என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. அப்பனா உன்னுடைய கிருப்பை எனக்கு வேணும், உன்னுடைய கிருப்பை ஏற்கனவே அளவில்லாம இருக்கு, இன்னும் என்ன மேல கிருப்பை பண்ணணும் அப்படின்னு பகவானுக்கு ஒரு கிராட்டிடியூட செலுத்திட்டு அதுக்கப்புறமா உன்னுடைய பிரேயரை நீ பண்ணின அப்படின்னா அது நிச்சயமா பலன் கொடுக்கும் அப்படிங்கறதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா நம்ம பிரேயிங் வித் ஃபெய்த் இல்லையா, நம்பிக்கையோட பண்றோம். சோ நம்மளுடைய எஃபர்ட்டை போடணும், நம்மளுடைய பிரேயரையும் ஸ்பெசிபிக் பாசிட்டிவ் வேர்டிங் வித் ஃபெய்த் அண்ட் சின்சியாரிட்டி அண்ட் கிரேட்ஃபுல் இப்படி ப்ரே பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமா பகவானுடைய ஒரு கிருபை நமக்கு கிடைச்சு கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை. இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம